எடுத்து வச்ச வீடியோவை அப்லோட் பண்ணுற சீரீஸில் இன்றைக்கி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன் டே ட்ரிப்பாக வால்பாறை போனோம். அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வால்பாறையை பற்றி என்னங்க சொல்லணும், ஒரு சூப்பர் ஊர், சூப்பர் ஹில் ஸ்டேஷன், வேறு லெவல் கிளைமேட்டில் இருக்கும். நாங்களும் அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ண தான் போனோம். சூப்பராக என்ஜாயும் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கி வால்பாறையை பற்றி எந்த டீட்டெயில்டும் சொல்ல போகிறதில்ல. இந்த வீடியோவை யூஸ் பண்ணி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு இன்ட்ரோ வீடியோ போடணுன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரியே ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் நம்ம சும்மாவே இருந்தால் கூட அந்த இன்ட்ரோ வீடியோ மட்டும் போட முடியறது இல்லைங்க. அதனால் இதை யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரோ வீடியோ நேட்டிவை பற்றி, அதே மாதிரி நான் என்ன படிச்சிருக்கேன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். என் பேர் வந்து ராகினி, என் ஹஸ்பண்ட் பேர் ரமேஷ்குமார். அவர் வந்து ஒரே பையன்தான். என் கூட பிறந்தவங்க எங்கள் அக்கா ஒன்று, தம்பி ஒருத்தர். எல்லோரும் திருப்பூரில் இருக்காங்க. எங்களுக்கு வந்து 2 பசங்க, ஸ்ரீ அங்கு யஷ்வந்த், ஸ்ரீ லக்ஷன் ஹரிஹரன். பெரிய 10th படிக்கிறாரு, சின்னவர் 7th. 2 பேரும் சென்னையில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமனார் தவறிட்டார். எங்கள் மாமியார் எங்கள் கூட தான் இருக்காங்க. நாங்கள் சென்னையில் இருக்கோம். எங்கள் மாமனாருக்கு நேட்டிவ்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பண்ணைப்பட்டி, கன்னிவாடி பண்ணைப்பட்டின்னு சொல்லுவாங்க. யாருக்குமே சென்னை சொந்த ஊர் கிடையாதுங்க. எல்லாருமே வேலைக்காக வந்தது தான். எங்கள் வீட்டுக்கார் ஒரு 5வது படிக்கும்போதே இங்கே சென்னை வந்து அந்த வேலைக்கு வந்து போக ஆரம்பித்தது தான். இங்கேருந்து தான் வியாபாரம் பார்த்துட்ருக்காரு. என்னோடய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துக்கு மேலே இருக்க ஒரு குட்டி ஹில் ஸ்டேஷன் பாச்சலூர். ஒட்டஞ்சத்திரத்துக்கு மேலே பாச்சலூர்னு சொன்னால் தெரியும். நிறைய பேத்துக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் வந்து பாச்சலூர் ரொம்பவே ஒரு சொர்க்கமான ஒரு ஊர். இன்னும் எங்கள் பெரியத்தையெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அம்மாவோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா பழனி. நாங்கள் பிறந்தது, படித்தது எல்லாமே பழனி தான். எங்கள் அம்மா கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அப்பா சென்னையில் தான் இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு பழனி வந்தோம். அப்புறம் ஒரு வேலைக்காக திரும்பி எங்கள் அப்பா பாண்டிச்சேரி அங்கே வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால திரும்பி பழனி வந்தவங்க நாங்கள் பழனியிலேயே தான் இருந்தோம். எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது திருப்பூர். அக்காவுக்கு வந்து 2 பசங்க இருக்குது. எங்கள் மாமா வந்து மிளகா வியாபாரம் பண்ணுறாங்க. மாமா கூடயே தான் தம்பி இருந்தான். அதனால் தம்பியும் திருப்பூர் போயிட்டான். தம்பியும் வந்து கல்யாணமாகி ஒரு பையன் இருக்குது. அக்கா, தம்பி எல்லோரும் அங்கே இருந்தனால அம்மா அப்பா இந்த ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களும் திருப்பூர் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது எல்லோரும் திருப்பூரில் தான் இருக்காங்க. யாருக்கும் எந்த ஊரும் சொந்தம் கிடையாது. அந்தந்த வேலைக்காக அங்கங்கே போய் செட்டில் ஆயாச்சு. அப்படி தான் ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. இப்போ திருப்பூரில் போய் எல்லோரும் அங்கே திருப்பூரில் தான் இருக்காங்க. நாங்கள் சென்னையில் இருக்கோம். பழனியில் அம்மாவோட ரிலேட்டிவ்லாம் இன்னுமே நிறையா பேர் இருக்காங்க. அதனால் பழனியில் எங்கள் பெரியம்மா, எங்கள் அவ்வாங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. கண்டிப்பாக பழனியும் போவோம். அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஊர், பிறந்து வளர்ந்த ஊர். என்னைக்கா இருந்தாலும் நம்ம ஊருன்ற மாதிரி ஒரு ஃபீல் பழனியில் தான் வரும். நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா 5th வரைக்கும் அருள்மிகு பழனி ஆண்டவர் ஸ்கூல், அப்புறம் ஐடிஓவில் படித்தேன். அப்புறம் ஜேஆர்சி ஸ்கூல்லையும் படித்தேன். எல்லாத்தையும் பற்றி இதே மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயில்டான இன்ட்ரோ வீடியோ கூடிய சீக்கிரம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். பாய்.